குற்றப் பரம்பரை பாகம் 13. ஊர் ஊராக கறி கொண்டு போன கொம்பூதி பெண்கள் எல்லாம் முன்னு சொன்ன மாதிரி பெருநாளி வந்து சேர்ந்தார்கள். செவ்வாய்க்கிழமை சந்தை கூட்டம் நெறிவிட்டது. சுத்துப்பட்டிகள் எல்லாம் கூடுகிற சந்தை. கூட்டத்தோடு கலந்து திரியும் கொம்பூதி பெண்களை முன்னே நடக்க விட்டு பின்னழகு பார்க்கிற மற்ற ஊர் பெண்களுக்கும் மனசுக்குள்ளே ஒரு பொறாமை அள்ளி முடிந்த கொண்டையோடு உயரமான தேக கட்டும் அதுக்கு ஏத்த சேலை கட்டும் முகலட்சணமும் முடிச்சுருளும் களங்கமத்த கைவீச்சும் எந்த ஊர் பெண்களுக்கும் வாய்க்காது. கொம்பூதி கூட்டத்துக்கு எங்கிருந்துதான் இப்படி ஒரு லட்சணம் வாய்ச்சதோ? கொம்பூதி சனத்தோடு மற்ற ஊர் சனம் வாய் திறந்து பேச பயப்படுது. கொஞ்ச நாளாகத்தான் பெருநாளியிலே கன்னம் களவு இல்லை. கொம்பூதியாலே பெரும் சிரமப்பட்டதுண்டு. சந்தைக்கு வந்திருக்கும் மற்ற ஊர் பொம்பளைகள் வெட்டி நிறைய பருத்தியை அமுக்கி கொண்டு வந்திருந்தார்கள். பருத்தியை கொடுத்து என்ன பொருளும் வாங்கலாம். அந்த விஷயம் கொம்போடி சனங்களுக்கு கிடையாது. கறிவிற்ற வெறும் பெட்டியை வீசிக்கொண்டு கூட்டத்துடன் நடந்தார்கள். இருளாயி தான் முன்னே போனாள். ஆத்தியப்பன் மளிகை கடையிலே போய் நின்றார்கள். வாங்க ஆத்தா. ஆத்தியப்பன் எழுந்து நின்று கும்பிட்டான். ஆத்தியப்பா, சீரகம் இருக்குதா? இருளாயி கேட்டாள். இல்லை தாயி. ஆத்தியப்பன் கடைக்குள் சீரகம் இருந்தது. மஞ்சள் புளி இருக்குதா? மஞ்சள் புளி இல்லையே தாயி. மஞ்சளும் புளியும் கடைக்குள் இருந்தன. என்னடா இது, எதை கேட்டாலும் இல்லேன்னு சொல்றே. இல்லேன்னு சொல்றதுக்கா கடை வச்சிருக்கே? இருந்தா கொம்பூதி ஆத்தாமாருக்கு கொடுத்திருக்க மாட்டேனா தாயி? சரி விடு. இந்தா கிடக்கிற வெங்காயம் ஒரு எடை போடு. வெங்காயம் முன்புறமே இருந்தது. போடுறேன் தாயி. எடை போட்டு பெட்டியில் கொட்டினான். விட்டு வேணாம் தாயி, போய்க்கு வாங்க. எல்லாம் வாய் மரியாதை உள்ளுக்குள்ளே அனலாக எரிந்தது. அடுத்த கடை அருணாச்சலம் காய்கறி கடை. ஆத்தா வாங்க வாங்க. ஏப்பா அருணாச்சலம், ஒரு எடை கத்திரிக்காய் போடு. ஒரு எடை கத்திரிக்காய் போட்டவன் விட்டு வேணாம், போய்க்கு வாங்க தாயி, கையெடுத்து கும்பிட்டான். கொம்பூதி சனங்களிடம் விட்டு வாங்குறவன் ராத்திரி நிம்மதியாக தூங்க மாட்டான். எதுக்கு வம்பு? சந்தை வியாபாரம் மும்முரமாய் இருந்தது. வரிசையாக மிட்டாய் கடை, சேகு கடை, விலங்கு பயிறு, உழவு சாமான்கள், ஓரமாக சாராயம் கள்ளு வியாபாரம். எல்லா கடைகளையும் ஒரு சுற்றி வந்த இருளாயி கூட்டம் பச்சமுத்துவின் தானிய கடையில் வந்து நின்றது. ஆத்தா வாங்க, தாயி வாங்க. இப்பத்தான் வாரிகளா? ராகத்துக்கு என்ன சாப்பிடுறீங்க? பச்சமுத்து எப்பவும் ரொம்ப மரியாதைக்காரன். சாமி வேயண்ணா ஐயா வரலையா? பெண்கள் எல்லாம் கால் ஓய கடைப்பலகையில் உட்கார்ந்தார்கள். இன்னைக்கு காலையிலேயே கொம்பூதிக்கு வரலாம்னு இருந்தேன். யாரோ அதிகாரிகள் வந்துட்டாங்க. பச்சமுத்து பேசிக்கொண்டே இருந்தார். கொம்பூதி பெண்கள் யாரும் காது கொடுத்து கேட்கவில்லை. சந்தைக்கு போகிற வருகிற ஆட்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பச்சமுத்து குரல் தாழ்த்தி, தாயி, நேற்று ராத்திரி உச்சிநத்தம் போனது என்னாச்சு என்றான். இருளாயிக்கு விசிட்டென கோபம் வந்தது. ஏய் பச்சமுத்து, இந்த கேள்வி எல்லாம் ஆம்பளைங்க கிட்ட கேளு. சரிதாயி சரிதாயி, ஆயி கொத்தி கொண்ட பச்சமுத்து. இருளாயிக்கு அருகில் உட்கார்ந்து இருந்தவள், அடியே இருளாயி, ஏண்டி பச்சமுத்தை இந்த விரட்டு விரட்டுற? அவன் நமக்கு ஒத்தாசைக்காரன், உதவிக்காரன். அவனை போய். இருளாயி மனதுக்குள் சிரித்து கொண்டாள். பச்சமுத்து மெல்ல வாய் திறந்து, தாயி, ஒரு வண்டி நிறைய அரிசி, பருப்பு, தானியம் எல்லாம் காலையிலேயே கொம்பூதிக்கு அனுப்பி வச்சிட்டேன் என்றான். சரி சரி. பச்சமுத்து மறுபடியும் குனிந்து தாழ்ந்த குரலில், தாயி, நேற்று ராத்திரி உச்சிநத்தம் போனது என்னாச்சு என்றான். ஒன்னும் ஆகலே, பெருங்கையோட திரும்ப கூடாதுன்னு வர்ற வழியிலே ஆளுக்கு ஒரு கிடாயை தான் கொண்டு வந்தாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே சந்தை கூட்டத்தையும் ஊரையும் வேடிக்கை பார்த்தபடி வந்த உடுப்பணிந்த 2 குதிரைக்காரர்களை கண்டதும் கொம்பூதி பெண்களுக்கு வேடிக்கையாகப்பட்டது. ஏய் பச்சமுத்து, குதிரையிலே வர்றது யாரு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வெள்ளைக்காரங்க. இவன்தான் வெள்ளைக்காரனா? எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். குதிரைகளுக்கு வழிவிட்டு ஒதுங்கும் சந்தை கூட்டம் ஓரங்களில் நின்று வேடிக்கை பார்த்தது. இதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரனை ஊருக்குள் யாரும் பார்த்ததில்லை. அவன்க நிறமும் உயரமும் மீசையில்லாத சப்பை வாயும் பார்க்க வேடிக்கையாக இருந்தது. குதிரைகள் நிமிராய் வால் ரோமத்தை
ஆட்டிக்கொண்டு நடந்தன. நாய் ஊளைச் சத்தம் தாறுமாறாக கேட்குது. ஆனாலும் உச்சினத்தம் சனம் ஒண்ணுகூட முழிக்கலே. ஈநெறியின் தேன்கூடு மாதிரி கருத்த மேகங்கள் வானத்தை அடைக்குது. பின்னிரவு நிலா முந்தி முகம் காட்ட கனத்த மழை பெய்கிற கூடு தெரியுது. விவசாய காலம் அத்தனை சனத்துக்கும் காடுகரையில் பாடுபட்ட அலுப்பு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். இதையெல்லாம் கணக்கு பண்ணித்தான் செட்டியார் வீட்டை குறி வச்சது. நேற்றை விட இன்னைக்கு கூடுதலாக 5-6 இளவட்டங்கள் கொம்பூதியில் இருந்து வந்திருந்தார்கள். மடைக்குழிக்கு ஊரணிக்கரை இறக்கம் படப்படி செட்டியார் வீட்டுக்கு மேல்புறம் என ஆங்காங்கே ஆள் நிறுத்தியாச்சு. எந்த வழியாக எதிரி வந்தாலும் ஒரு கை பார்க்கலாம். விசில் சத்தம் கேட்டால் எல்லோரும் படப்படிக்கு வந்துடணும். வெள்ளையம்மா கண்டு வந்த சொன்ன குறி சரிதான். கை நுழைகிற அளவு கன்னம் போய் போட்டவின் ஆட்காட்டி குருவியை கழுவன் பொண்டுக்குள்ளே விட்டான். உள்ளே நுழைஞ்ச குருவி சப்தம் போடலே. கை நூலை சுண்டி சுண்டி பார்த்தான். குருவி சப்தம் போடலே. கன்னம் போடுகிற அறையிலே வீட்டு ஆள் இல்லை என்பது உறுதியானது. சுவரோரம் நின்று கொண்டிருந்த வேயண்ணாவும் வையத்துறையும் பார்வையை சுற்றி உருள விட்டு கொண்டிருந்தார்கள். கழுவன் அண்ணார்ந்து வேயண்ணாவை பார்த்தான். வேயண்ணா தலையசைத்தார். குருவிக்கால் நூலை கழுவன் மெல்ல வெளியே இழுத்தான். தன் காரியத்தை முடித்துவிட்டு திரும்பிய ஆட்காட்டி குருவி ஓரமாய் நின்று கொண்டது. நரிவேலு குத்து கம்பியை கையில் எடுத்தான். நாய் ஊளைச் சத்தம் நின்றபாடில்லை. ஆங்காங்கே பதுங்கி கிடக்கும் இளவட்டங்கள் விழிப்பாய் இருந்தார்கள். இன்னைக்கு வில்லாயுதம் வந்திருப்பது எல்லா இளவட்டங்களுக்கும் தெம்பாய் இருந்தது. வில்லாயுதமும் 3 இளவட்டங்களும் ஊரணிக்கரை இறக்கத்தில் பதுங்கி கிடந்தார்கள். வெளியே ஏற்காத சிரிப்பு கேலியுமாக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கென்ன, அந்த இடத்திலே ஒண்ணு கட்டி கொண்டு போகணும், இல்லேனா வெட்டி கொண்டு போகணும். இங்கேயும் கீரை சட்டி வில்லாயுதத்தை விடாமல் ஒட்டி கொண்டே இருந்தான். குதிரையையும் மானையும் கொண்டு வந்த கதையை சொல்லி சிரித்து கொண்டிருந்தான். வில்லாயுதத்தின் நினைவெல்லாம் வஜ்ராயணியை சுற்றி கொண்டிருந்தது. நாளைக்கு மானை கொண்டு போய் திரும்ப விட்டு வரணும். சப்தம் வெளியே கேட்காமல் குத்துக்கம்பியால் சுவரில் இடித்து ஒவ்வொரு கல்லாய் உருவி கொண்டிருந்தார்கள். மேகம் நெறிக்கட்டுது. நிலாவை காணோம். ஒரு ஆள் நுழையும் அளவு கொண்டு போட்டாச்சு. ஊமையன் நரிவேலுவின் தலையை தொட்டு தடவி விட்டார். வேயண்ணா நரிவேலு வேட்டியை கார்பாய்ச்சி கட்டினார்கள். பொந்துக்கு நேராக நெடுஞ்சான்கிடையாக படுத்தான். மெல்ல ஊர்ந்து ஊர்ந்து உள்ளே போனான். நெஞ்செல்லாம் கல்லும் மண்ணும் சிராய்த்தன. வானம் இடிக்க கிளம்பி விட்டது. கிழக்கே மின்னல் வெட்டுது. நாய் எழுப்ப முடியாத ஊரை மலை எழுப்பிவிடும் போலிருக்கு. வேயண்ணா கொந்தளிப்பாய் நின்று கொண்டிருந்தார். நரிவேலு உள்ளே நுழைந்து விட்டான். வானம் தூறல் போட்டது. பதுங்கி கிடந்த இளவட்டங்கள் பேச்சை ஒடுக்கினார்கள். கழுவன் பொந்தையே பார்த்து கொண்டிருந்தான். வேயண்ணாவும் மையத்துறையும் மேனி நனைய வேல் கம்புகளோடு நின்றார்கள். ஆட்காட்டி குருவி நனைந்தும் அசையாமல் நின்றது. ஒரு முழு உயர நீளமுள்ள பளபளப்பான தேக்கு மர பெட்டி ஒன்று வீட்டுக்குள் இருந்து பொந்து வழியாக நகர்ந்து நகர்ந்து வெளியே வந்தது. கழுவன் கை அணைவாய் பற்றி மெல்ல வெளியே ஏற்றினான். வேயண்ணா கண் தாழ்த்தி பெட்டியை பார்த்தார். வேயண்ணாவின் சந்தோஷத்தை வையத்துறையின் தோள் உணர்ந்தது. தூறல் போட்டு கொண்டிருந்த மழை திடீரென சடசடத்து பெருமழையானது. நரிவேலு ஊர்ந்து வெளியே வந்து சேர்ந்தான். நெஞ்செல்லாம் ரத்தம் கீச்சி இருந்தது. கழுவனும் மையத்துறையும் தொண்டை அடைத்தார்கள். கண்ணக்கோல் பாரக்கயிறு குத்து கம்பியை சேகரித்தார்கள். ஆட்காட்டி குருவியை கழுவன் தோளில் அமர்த்தினான். பெட்டியை நரிவேலு தலைச்சுமையாய் ஏற்றிக்கொண்டான். மழை வலுத்தது. நாய் சத்தம் நின்று போனது. பெட்டியோடு நரிவேலுவை ஊடே விட்டு முன்னே வையத்துறையும் கழுவனும் போக பின்னால் வேயண்ணா நடந்தார். செட்டியார் வீட்டு மேல்புறத்தில் வடப்படியில் பதுங்கியிருந்த இளவட்டங்கள் மெல்ல கூடி வந்தார்கள். ஊரணிக்கரை இளவட்டங்களுக்கு சோலை வெள்ளை வீசி காட்டினான். மழை அடிக்க மெதுவாக நடந்தார்கள். ஊரை கடக்கும் வரை அவசரப்படக்கூடாது. மடைப்புலி தாண்டனும். முன்னே வையத்துறையும் வில்லாயுதமும் வேல்கம்புகளோடு போனார்கள். எல்லோருக்கும் பின்னால் வேயண்ணா வந்தார். மழை தண்ணீர் எல்லோர் கண்களையும் மறைத்திருக்க ஊர் சாவடி பக்கமிருந்து திமுதிமுவென
உள்ளூர் ஆட்கள், ஏய் விடாதே, கள்ளன் கள்ளன், உலக்கை ஏற்கலப்பைகளோடு கத்திக்கொண்டே ஓடி வந்தார்கள். முன்னே நாய்கள் பாய்ந்து வந்தன. கொம்பூதி கூட்டம் சுதாரித்தது. வேயண்ணா வையத்துறை வில்லாயுதமும் மட்டும் நின்று கொண்டார்கள். மற்றவர்கள் நரிவேலுவை கடத்தி கொண்டு ஓடினார்கள். உலக்கை ஏற்கலப்பைகளோடு ஓடி வந்த உள்ளூர் ஆட்களில் முன்னே வந்த ஒருவனை வையத்துறை வேல்கம்பால் ஒரே வெட்டில் இழுத்தாட்டினான். வில்லாயுதம் இடுப்பிலிருந்த வளரியை எடுத்து தலைக்கு மேலே சுழற்றி ஒருவனை குறிவைத்து எறிந்தான். மண்டை பிளந்து எட்டி பாய்ந்த நாயின் இழந்த வாய்க்குள் வேயண்ணா வேல்கம்பை செருகினான். கூட்டம் பின்வாங்கியது. நாய்களும் பின்னங்கட்டின. மழை தண்ணீரோடு ரத்தம் ஓடுது. மடைக்குழியில் பதுங்கியிருந்த இளவட்டங்களையும் சேர்த்து கொண்டு நரிவேலுவை ஊடே விட்டு சேரும் சகதியும் தெரிக்க மலையில் நனைந்தபடி கொம்பூதி நோக்கி ஓட்டம் எடுத்தார்கள். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால்